விவசாயத்தை எப்படி டிஜிட்டலா மாத்துறது? இருக்கவே இருக்கு நிறைய வழிகள். உங்களுடைய விவசாய பொருட்களை நீங்க மார்க்கெட்ல, ஷாப்ஸ்ல இல்ல ஹோல்சேல் மூலியமா மட்டும் தான் உங்களுடைய பொருட்களை விற்கணும்னு அவசியம் இல்ல. ஆன்லைன் மூலியமா நிறைய வழிகள்ல நீங்க உங்களுடைய விவசாய பொருட்களை விற்கலாம். என்னென்ன வழிகள்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுசா அடுத்த 10 நிமிஷத்துக்கு பாருங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இந்தியன் மணியோட ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனல். நான் பால சரஸ்வதி. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ஆதி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயிகள் அவங்களுடைய விவசாய பொருட்களை மிடில்மேனை நம்பி விற்கிறதுனால அவங்களுடைய வருமானம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. நிறைய விவசாயிகளுக்கு எந்தெந்த வகைகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் விற்கணும்னே தெரிய மாட்டேங்குது. இதனாலே ஒரு மிடில்மேனோ மீடியேட்டரோ நம்பி அவங்க விற்கிறதுனால நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. காசு இல்லாம, ஒரு வேளை சோறு இல்லாம ரொம்பவே திண்டாடுறாங்க. நிறைய பேரோட குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாம விவசாயத்துல ஈடுபட வைக்கிறாங்க. எதனால? ஒரு ப்ராப்பரான டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை எப்படி விற்கணும்னு தெரியாததுனால. பட் இருக்கவே இருக்கு நிறைய வழிகள். அதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய விவசாய பொருட்கள், அதாவது ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை டிஜிட்டலா விற்கிறது தான். ஸோ எப்படி ஒரு விவசாயி அவங்களுடைய ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை எப்படி டிஜிட்டலா கொண்டு போறது, அதற்குண்டான வழிகள் என்ன, என்னென்ன விதத்துல அவங்களுடைய பொருட்களை விற்கலாம், இது எல்லாமே நம்ம ஒண்ணா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, எதனால விவசாயிகள் டிஜிட்டலா போனோம், அதோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உலகமே இப்ப டிஜிட்டலா இருக்கு. எல்லா விதமான பிசினஸும் டிஜிட்டலா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம விவசாயத்தையும் டிஜிட்டலா ப்ரொமோட் பண்ணக்கூடாது? உண்மையை சொல்ல போனோம்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது விவசாயமும் ஒரு விதமான பிசினஸா போகும். அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கும் சரி விவசாய பொருட்களுக்கும் சரி உண்டான டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். நிறைய பேர் நானின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு இந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, அதாவது விவசாய பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. அண்ட் நிறைய பேர் எல்லா விதமான பொருட்களையும் ஆன்லைன்ல செல் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி ப்ராசஸா இருக்கும். இப்போவுமே நீங்க விவசாய பொருட்களை ஆன்லைன் மூலமா விற்று நிறைய காசையும் பார்த்த மாதிரியும் இருக்கும். இன்னொரு மெயினான விஷயம், நீங்க ஆன்லைன் மூலமா விற்கிறதுனால கஸ்டமர் கிட்ட அந்த ஒரு ஈஸியான கனெக்டிவிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த கனெக்டிவிட்டி இருந்தாலே கஸ்டமருக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். எப்பவுமே, அதாவது ரெகுலர் கஸ்டமர் உங்ககிட்ட உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆன்லைன்ல நீங்க விற்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் நீங்க பண்ணணும்னு நம்ம பார்த்துடலாம். உங்களுடைய விவசாயத்துக்கு, விவசாய பொருட்களுக்கு ஒரு ஆன்லைன் பிரசன்ஸை நீங்க கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஆன்லைன் பிரசன்ஸ் பக்காவா இருந்தது, ப்ராப்பரா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸை ஈஸியா விற்கலாம். ஸோ ஆன்லைன் பிரசன்ஸ் எப்படி உருவாக்குறது? உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணலாம், அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். நிறைய சோஷியல் மீடியாஸ்ல, அதாவது நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல, அதாவது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதன் மூலமா நீங்க ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கலாம். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான, ரொம்ப கன்வீனியன்டான ஒரு மார்க்கெட்டிங். ஏன்னா எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு ஃபார்மரா இருக்கீங்க, நிறைய ஃபார்மர்ஸ் குரூப்ல இருக்கீங்கன்னா நீங்க அதன் மூலமாவே ப்ரொமோட் பண்ணலாமே. ஏன்னா ஃபார்மர்ஸ் குரூப் மூலமா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் எல்லா விதமான ஒரு விவசாயமும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. சில பேர் ரைஸ் மட்டும் பண்ணுவாங்க, சில பேர் வெஜிடபிள் மட்டும் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த வெஜிடபிள் பர்சனுக்கு ஃப்ரூட்ஸ் வேணும்னா என்ன பண்றது? ஸோ அந்த விவசாயம் பண்றவர் அவருக்கு சப்ளை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி தான் ஃப்ரூட்ஸ் விவசாயம் பண்றவருக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னா என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் தருவாங்க, கஸ்டமர்ஸோட நம்பர்ஸ் தருவாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமா கூட உங்களுடைய அந்த ஒரு விவசாயம் ரொம்ப வைடா போகும். ஸோ இதன் மூலமா உங்க ப்ராடக்ட்ஸை நீங்க வைடா விற்க ஆரம்பிக்கலாம். அண்ட் கடைசியான இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், வேர்ட் ஆஃப் மவுத். நம்ம என்னதான் ஆன்லைன்ல எல்லா விதமான ஒரு மார்க்கெட்டிங் பண்ணாலும் அந்த ஆன்லைன் மூலமா வாங்கினவங்க சப்போஸ் குவாலிட்டியா இருந்தது உங்களோட ப்ராடக்ட்னா அவங்க நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பர்சன் கிட்ட ரைஸ் வாங்குறேன்.
அண்ட் அந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருக்குன்னா நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்வேன். ஆப்வியஸ்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்வேன், என்னோட ஃபேமிலி கிட்ட சொல்வேன் அண்ட் அவங்களும் வந்து நான் சொல்கிறத நம்பி வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத் மூலயமா எல்லாருக்குமே உங்களோட குவாலிட்டி வந்து பேசப்படும். அதன் மூலயமா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், உங்களுடைய அந்த ஒரு விவசாயத்தை வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டியோட டைப் வச்சுக்கிறது. ஸோ இது வந்து ஆக்சுவலி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. எதனால நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு. பட் இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரே ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதான் நம்மளால நிறைய காசு பார்க்க முடியாது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா, அதாவது டிஜிட்டல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு அடிக்கல் வச்சிட்டிங்கன்னா எல்லா விதமான சோர்ஸ் ஆஃப் இன்கமும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ டைப்னு பேசும்போது தேர்ட் பார்ட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ வந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஆன்லைன் க்ரோசரி ஸ்டோர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ்கெட். ஸோ நிறைய பேர் அவங்களுடைய ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை பிக் பாஸ்கெட் மூலியமா வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அண்ட் நிறைய வந்து ரிலையன்ஸ் ஸ்டோர் இருக்கட்டும், மோர் ஸ்டோர் இருக்கட்டும் அண்ட் வந்து ஸ்விக்கியில் இருக்கிற இன்ஸ்டா மார்ட்டாக இருக்கட்டும், இவங்க கிட்டலாம் வந்து நீங்கள் டைப்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஆன்லைன் வெப்சைட்டில் உங்களுடைய ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அண்ட் யாரெல்லாம் அதை ஆர்டர் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர்ஸ் வந்துடும். நீங்கள் வந்து அவங்களுடைய அதாவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலியமா கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு விதமான ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வந்து புதுசாக உங்களுடைய விவசாயம் ஆரம்பிச்சிருக்கீங்க, டிஜிட்டலாக வந்து புதுசாக கொண்டு போறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த நிறைய பேருக்கு உங்களோட வெப்சைட்டோ ஆப்போ ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ் மூலமா போனீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஒரு பர்டிகுலர் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் விற்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால உங்களுடைய ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் வந்து விற்பனை பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு குட் ஆப்ஷன். பட் இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமா நீங்கள் வந்து உங்களோட ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை விற்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான ப்ராசஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா உடனே அவங்களோட வெப்சைட்டில் வந்து உங்களுடைய ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதற்குண்டான ப்ரொசீஜர் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் வந்து உண்மையாகவே நல்ல ப்ராடக்ட்ஸா, எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லையா, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸா, இல்லை வந்து நிறைய வெப்சைட்டில் ஆர்கானிக் வெஜிடபிள், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செஷனில் கண்டிப்பாக உங்களுடைய ஃபார்மிங்கில் இருக்கிறது ஆர்கானிக்காக இருக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து அவங்க வந்து பார்த்து உங்களோட விவசாய நிலத்தில் வந்து பார்த்து டெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து அக்ரிமெண்ட்லாம் பேசி எல்லாமே வந்து ஓகே சைன் எல்லாம் பண்ணியாச்சு அண்ட் டீலெல்லாம் பேசியாச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக நீங்கள் விற்க ஆரம்பிக்கலாம். ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கும் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஒரு வெப்சைட் மூலயமா உங்களுடைய ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் விற்பனை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணி அதற்குண்டான ப்ரொசீஜர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராசஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஆர்டர் மேனேஜ்மெண்ட். இப்போது உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. அது வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து வச்சுக்கலாம், இல்லை வந்து ஆப் மூலிமா வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணுமா அது கூட வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது நீங்கள் ஒரு ப்ராப்பரான டீம் வச்சுன்னா ஒரே ஆளாக நீங்கள் எல்லாமே பண்ண முடியாது. ஏன்னா ஆன்லைனும் போது கண்டிப்பாக ஒரு டீமாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உண்டான அந்த ஒரு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பரான டீம் ஒன்றுத்துக்கும் வைக்கிறது, அதாவது என்னென்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கோ அதை வந்து ப்ராப்பராக பேக்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அண்ட் வந்து அதை அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஒரு ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், பேமெண்ட் கேட்வேஸ். இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க இல்லை ஆப் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து நீங்கள் உருவாக்கணும். அண்ட் ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு வரும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேடிஎம், பேபால், ரேசர் பே, இல்லை வந்து கார்டு டீட்டெயில்ஸ்லாம் போட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி நிறைய கார்டு டீட்டெயில்ஸ் போட்டு அதன் மூலமாக வந்து பணத்தை நாம எடுத்துக்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூபிஐ ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சு மக்களுக்கு எது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கோ, ஏன்னா நிறைய மக்கள் ஒன்றுத்தை மட்டும் சூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட்டும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேடிஎம்மோடையோ இல்லை ரேசர் பேயோடையோ இல்லை வந்து மற்ற பேங்க்ஸோடையோ நீங்கள் வந்து டைப் வச்சு அந்த ஆன்லைன் பேமெண்ட் மூலிமா நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் வாங்குறதுனால அதற்குண்டான ப்ராசஸும் வந்து நீங்கள் பண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி மூலயமா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை விற்கிறீங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர் அண்ட் ப்ராசஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு வரும்போது என்னென்ன ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஆன்லைன் பேமெண்ட்டை மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட் மற்றும் ஆப் டெவலப்மெண்ட்.
இப்போ உங்களுடைய விவசாயத்திற்கு ஏற்ப நீங்க வந்து வெப்சைட் இல்லைன்னா ஆப் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னதான் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி மூலியமா நம்மளோட ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை வந்து விற்க ஆரம்பிச்சாலும் நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட் இருந்தது, ஆப் இருந்ததுன்னா நம்ம வந்து கமிஷன் எதுவுமே இல்லாம டைரக்டா கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து கனெக்டிவிட்டி இருந்து அவங்க என்ன காசு கொடுக்குறோம் அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும். இதுவே நீங்க தேர்ட் பார்ட்டிஸ் மூலியமா போனீங்கன்னா மேபி நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா கமிஷன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி எடுத்துப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு கமிஷனும் இல்லை. நீங்கள் என்ன ப்ரைஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸோட டெலிவரி சார்ஜஸோட நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து காசு வாங்கிக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இல்லை ஆப் இருந்ததுன்னா. பட் உங்களோட வெப்சைட் ஆப் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது யூசர் ஃப்ரெண்ட்லியாக, பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப கன்வீனியண்ட்டாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். என்ன ஒரு விவசாயம் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு வெஜிடபிளாக இருக்கட்டும், இல்லை வந்து டெய்ரி ஃபார்மிங்காக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஸோ நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் விவசாயமோட தீமை ப்ராப்பராக எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆப்பை வந்து ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் பண்ணலாம். என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, ஹோம் பேஜில் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இதுவுமே ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ஆப் டெவலப்மெண்ட்னு வரும்போது வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நார்மலாகவே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கூகுள்லேயே. நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் மூலமா நீங்கள் உங்களோட வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். டொமைன் நேம் மட்டும் யூனிக்காக நீங்கள் சூஸ் பண்ணி அதற்குண்டான அந்த ஒரு சார்ஜஸ்லாம் நீங்கள் 1 இயருக்கு பே பண்ணி டொமைன் வாங்கிட்டா போதும், உங்களோட வெப்சைட்டை நீங்களே ரெடி பண்ணிடலாம். அப்ளிகேஷன் வரும்போது ஒரு ஆப் டெவலப்பரை வச்சு உங்களோட ஆப்பை வந்து உருவாக்குறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அண்ட் ஒரு ப்ராப்பராக ஃபார்மலாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் வந்து ஒரு சின்ன விவசாயம் தான் பண்ணுறீங்கன்னா ரொம்ப மெனக்கெட தேவையில்லை உங்களுடைய ஆப் உருவாக்குறதுக்கு. அண்ட் உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்து, விவசாயம் பொறுத்து எவ்வளோக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக ஈஸியாக ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். உங்களுடைய ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் டிஜிட்டலாக எப்படி விற்கிறது அதற்குண்டான ப்ராசஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அதாவது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தோம். இப்போது எப்படிப்பட்ட சேலஞ்சஸ்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க டிஜிட்டலாக போகணுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர்ஸ் ஒரு ஆன்லைனில் பொருள் வாங்கணுன்னா அந்த ஒரு க்ரெடிபிலிட்டியை வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபிசிக்கலாக போயிட்டு அதை டச் பண்ணி ஓகே ஃபைன் காய்கறி நல்லா இருக்குது, பழங்கள் நல்லா இருக்குன்னா வாங்குவாங்க. நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குறதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ இதுக்கு வந்து வேர்ட் ஆஃப் மவுத் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய குட் ரிவ்யூஸ் இருந்தது அந்த வெப்சைட்டுக்கு இல்லை ஆப்புக்கு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மக்கள் வந்து உங்களுடைய அந்த ஒரு ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க. ஸோ இட் டேக் சம் டைம். ஸோ இதனால் வந்து இந்த ஒரு சேலஞ்சஸும் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் இன்னொன்று, சப்போஸ் வந்து கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க பட் ஒரு 2 டேஸ்லேயே கேன்சல் பண்ணிடுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடி ப்ரிகாஷனரியாக ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா நம்ம டேக்கிள் பண்ணுறது. அண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணுறது மட்டும் இல்லைங்க. சப்போஸ் அந்த டெலிவரி டைம் அப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாச்சு, இல்லை வந்து பேக்கேஜிங்கில் பிரச்சனையாச்சு, ஒரு டேமேஜ்டு பீஸ் சப்போஸ் பை மிஸ்டேக் வந்து போயிடுச்சு, அதை வந்து நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? இது எல்லாமே வந்து நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். பேமெண்ட்டில் ஏதாச்சும் இஷ்யூ ஆச்சு, இப்போ அவங்க வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க, பே பண்ணிட்டாங்க, பட் அந்த ஒரு பர்டிகுலர் பேங்க் சர்வர் வந்து சரியில்லை, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே யோசிச்சு வச்சு அதற்குண்டான சொல்யூஷனை வந்து நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் பை சான்ஸ் இன்னும் ஏதாச்சும் ஒரு வர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்தால் கூட அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியறதுக்கான ஐடியா கண்டிப்பாக இருக்கும். அண்ட் உங்களோட அந்த சேலஞ்சஸ் கூட நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நீட்டாக ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ மூலமாக உங்களுடைய விவசாய பொருட்களை எப்படி வந்து டிஜிட்டலாக செல் பண்ணுறது, என்னென்ன வழிகளில் வந்து நீங்கள் செல் பண்ணலாம், எதனால் டிஜிட்டலாக செல் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ட் என்ன, மேலும் எப்படிப்பட்ட சேலஞ்சஸ்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் பார்த்தோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன, இல்லை வேறு ஏதாவது வழிகளில் கூட நம்ம வந்து டிஜிட்டலாக செல் பண்ணலாமா, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் விவசாயம் பண்ணுறாங்க இல்லை பண்ண போகிறாங்களா, கண்டிப்பாக இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க முன்னாடியே இதற்குண்டான பிளான் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் அவங்க லிங்க்கை மென்ஷன் பண்ணியிருக்கோம். போயிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃப்ரீடம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800+ கோர்சஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஃபார்மிங், பிஸ்னஸ் மற்றும் பர்சனல் ஃபைனான்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் கருதுனீங்கன்னா உடனடியாக ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இன்ட்ரோடக்ஷன் மாடல் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் மாடல் பார்த்தாலே உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி எல்லா கோர்ஸுமே வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். கடைசி இட்ஸ் மீ பால சரஸ்வதி சைனிங் ஆஃப். கெட் வைஸ் பிரேக் ஃப்ரீ.